ஆசிரிய பெருமக்கள் அனைவருக்கும் மணிகணேசனின் அன்பான வணக்கங்கள். சரி, இன்னைக்கு நம்ம டெட் தமிழ்ல ஒரு மீண்டும் ஒரு முக்கியமான ஒரு 50 வினாக்களுக்கு நம்ம இப்ப விடைகளை பார்க்கலாம். பார்க்கலாமா? அஹ், எல்லாரும் டெட்டுக்கு ரொம்ப தயார் பண்ணிட்டு இருப்பீங்க. அற்புதமா, அருமையா. இன்னும் ஜூலை 4, 5 தேர்வு வரப்போகுது. இந்த காலகட்டத்தில் நம்ம கொஞ்சம் ஃபாஸ்டாகவும் போக வேண்டியதாக இருக்கு. அதனால இந்த முக்கியமான கேள்வியை கொஞ்சம் கவனமா கவனிச்சு பார்த்துங்க. வழக்கம் போல இந்த முறையும் உங்களோட சேர்ந்துதான் நான் இந்த மாதிரி தேர்வை எழுத போறேன். சரி, இப்ப நம்ம அந்த மாதிரி தேர்வை எழுதலாமா? வாங்க போவோம். சரி, நம்ம முதல் கேள்விக்கு போகலாம். தமிழோவியம் என்னும் நூலை எழுதியவர் யார்? தமிழோவியம் என்னும் நூலை எழுதியவர் ஈரோடு தமிழன்பன். இவர் நவீன கவிதை உலகில் குறிப்பிடத்தக்க கவிஞர். இவர் தான் இந்த தமிழோவியம் நூலின் ஆசிரியர். சரி, இப்ப நம்ம அடுத்து இரண்டாவது கேள்வியை பார்க்கலாம். வணக்கம் வள்ளுவ என்னும் நூலுக்கு கிடைத்த விருது எது? சரி, இதுல ஒரு கூடுதல் தகவல். இந்த வணக்கம் வள்ளுவங்கிற நூலை எழுதியவரும் ஈரோடு தமிழன்பன் தான். அப்ப அந்த ஈரோடு தமிழன்பன் எழுதிய வணக்கம் வள்ளுவங்கிற நூலுக்கு கிடைத்த விருது எதுன்னு கேட்டா சாகித்ய அகாடமி விருது தான். அதாவது எந்த வருஷம்னா 2004 ஈரோடு தமிழன்பனின் வணக்கம் வள்ளுவ கவிதை நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டது. சரி, இப்ப நம்ம மூன்றாவது வினாவிற்கு செல்லலாம். உலக தாய்மொழி நாள் எப்போது கொண்டாடப்படுகிறது? உலக தாய்மொழி நாள் என்பது எப்படின்னா, இங்க 4 விடை கொடுத்துருக்கான். இந்த மாதிரி விடை கொடுக்கறப்ப ஒன்று நேரடியா தெரிஞ்சிச்சுன்னா நம்ம டக்குன்னு டிக் அடிச்சுட்டு போயிருங்க. இப்படி தெரியாத கட்டத்துல ஒன்னையும் பாருங்க. ஜனவரி 26 கொடுத்துருக்கு. அது நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு நாள் தான். அன்னைக்கு குடியரசு தினம் தான். அதுக்கு அப்புறம் மார்ச் 8 கொடுத்துருக்கான். மார்ச் 8 உலக பெண்கள் தினம். அப்புறம் ஏப்ரல் 14 கொடுத்துருக்கான். ஏப்ரல் 14 வழக்கமா தமிழ் புத்தாண்டு நாள் வரக்கூடிய நாள் அன்னைக்கு. அதை விட இன்னொன்னு கூடுதல் சிறப்பு அன்னைக்கு பாபா சாஹேப் புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் பிறந்த தினமும் அன்னைக்கு தான். சரி, அப்ப இந்த கொடுக்கப்பட்டுள்ள 4 விடையில 3 விடைகளுக்கு சிறப்பு நாள் ஒண்ணு இருக்குது. அப்ப இதுல சிறப்பு நாள் இல்லாம இருக்கிற ஒன்னா தனியா இருக்கிற மாதிரி இருக்கிறது எதுன்னா பிப்ரவரி 21. அப்போ உலக தாய்மொழி நாள் கொண்டாடப்படும் என்னைக்கு கொண்டாடப்படுதுன்னா பிப்ரவரி 21 தான். தெரிந்தவர்கள் நேரடியா பிப்ரவரி 21 அடிச்சிடலாம் டிக்கு. தெரியாம இருக்கு, குழப்பமா இருக்கு, ஐயோ என்னது பிப்ரவரி 21 மார்ச் 8 குழம்பிக் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. யுனெஸ்கோ அமைப்பால் 1999 பிப்ரவரி 21 உலக தாய்மொழி நாளாக அறிவிக்கப்பட்டது. உலக தாய்மொழி நாள். சரி, இப்ப அடுத்து நம்ம 4வது வினாவிற்கு செல்லலாம். யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்ற உலகளாவிய கருத்தை கூறும் பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எது? இந்த யாதும் ஊரே யாவரும் கேளிர்ங்கிற இந்த கொட்டேஷனை கேளிர் தான், கேளீர்னு சொல்லக்கூடாது. கேளிர்னா உறவினர்னு அர்த்தம். சரி, இப்ப இந்த கொட்டேஷனை சொன்னவர் யாருன்னு கேட்டா கணியன் பூங்குன்றனார். இங்க அவர் பேர் கொடுக்கல, தெரிஞ்சுங்க. சப்போஸ் நூலு கேட்காம இதை கூறிய ஆசிரியர் யாருன்னு கேட்டாலும் நமக்கு எழுத தெரியணும். அப்ப கணியன் பூங்குன்றனார். அவர் எழுதிய அந்த நூல் அவர் அதாவது அவர் ஒரு பாடல் எழுதியிருக்கிறார் வரிசையா. அந்த பாடல்ல இருக்கிற ஒரு இடைப்பட்ட ஒரு வரி தான் யாதும் ஊரே யாவரும் கேளிர். சரி, இந்த பாடல் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது அப்படின்னு கேக்குறாங்க. அந்த நூல் புறநானூறு. கணியன் பூங்குன்றனார் பாடிய இப்பாடல்
புறநானூற்றில் 192வது பாடலாக உள்ளது. சரி, இப்ப அடுத்து நம்ம 5வது வினாவிற்கு போகலாம். கற்க கசடற என்ற கருத்தை வலியுறுத்தும் நூல் எது? ரொம்ப எளிதான கேள்வி, ஈஸி, லட்டு மாதிரி கேள்வி, தூக்கி அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். இந்த கேள்விக்கு கற்க கசடற, கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக, இது என்னது? திருக்குறள். அப்ப இந்த கற்க கசடற என்னும் கருத்தை வலியுறுத்தும் நூல் எதுன்னா திருக்குறள் தான். திருக்குறளில் கல்வி அதிகாரத்தின் முதல் குறளாக கற்க கசடற அமைந்துள்ளது. அப்ப இந்த கற்க கசடற திருக்குறள்ல எந்த அதிகாரத்துலன்னு கேட்டா கல்வி அதிகாரம்னு, சோ அதையும் சொல்ல தெரியணும். சரி, இப்ப நம்ம அடுத்து 6வது வினாவிற்கு செல்லலாம். திருக்குறளை முதலில் அச்சிட்டவர் யார்? திருக்குறள் இன்று வரைக்கும் அதுக்கு உரை எழுதப்படுது. ஆனாலும் பண்டைய காலத்துல முதல்ல அதை அச்சிட்டவர் யாருன்னு கேட்டா, இங்க நிறைய பேர் டக்குன்னு ஊவேசா தான் பழைய தமிழ் நூல்கள் எல்லாம் சேகரிச்சாரு, ஒருவேளை அந்த தமிழ் தாத்தா தான் பண்ணியிருப்பாரோன்னு நம்ம நினைச்சு டிக் அடிச்சிட்டோம்னா அதை நெகட்டிவ் மார்க்கா போயிடும். அப்ப என்ன பண்ணோம், இங்க தஞ்சை ஞான பிரகாசர் எந்த வருஷம் 1812ஆம் ஆண்டு தஞ்சை ஞான பிரகாசர் திருக்குறளை முதலில் அச்சிட்டு வெளியிட்டார். இதுதான். சரி, இப்ப நம்ம அடுத்து 7வது கேள்வியை பார்க்கலாம். தமிழில் புதுக்கவிதையின் தந்தை என்று போற்றப்படுபவர் யார்? புதுக்கவிதையின் தந்தை. புதுக்கவிதையின் தந்தை யாருன்னு சொன்னோம்னா பிச்சமூர்த்தி தான். பாரதியாரின் வசன கவிதையை தொடர்ந்து புதுக்கவிதை முயற்சியை முன்னெடுத்தவர் பிச்சமூர்த்தி. இவர்தான் புதுக்கவிதையின் தந்தை என்று போற்றப்படுகிறார். சரி, இப்ப நம்ம அடுத்து 8வது வினாவிற்கு செல்லலாம். குடும்ப விளக்கு என்னும் நூலை எழுதியவர் யார்? இது ரொம்ப எளிதான கேள்வி, உங்களுக்கு நல்லாவே தெரிந்த ஒரு வினாதான். குடும்ப விளக்கு, அதோட சேர்ந்தது இருண்ட வீடு, இதெல்லாம் எழுதியவர் யாருன்னு கேட்டா பாவேந்தர் பாரதிதாசன். அவர்தான். பெண் கல்வியின் அவசியத்தை கூறும் குடும்ப விளக்கு நூலை எழுதியவர் பாரதிதாசன். இந்த மாதிரி எல்லாம் வினாக்கள் வரும்போது நம்ம என்ன பண்ணிக்கணும், நன்கு அடிச்சுட்டு போயிட்டே இருக்கணும். சரி, இப்போ நம்ம அடுத்து 9வது கேள்வியை பார்க்கலாம். மணிமேகலை காப்பியத்தின் ஆசிரியர் யார்? இதுவும் லட்டு மாதிரி கேள்விதான். இது 50 வரக்கூடிய 2வது காப்பியம் மணிமேகலை. முதல் சிலப்பதிகாரம். அப்ப இந்த மணிமேகலை காப்பியத்தின் ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்டா அவர் யார்? அவரு நீங்க நினைக்கிறது தான், சீத்தலை சாத்தனார். அதேதான். அப்ப மணிமேகலை துறவு வாழ்க்கையை பாடிய மதுரை கூலவாணிகன் சீத்தலை சாத்தனார். இந்த மணிமேகலை காப்பியத்திற்கு வேறு ஒரு பெயர் இருக்கு, அது என்னன்னு சொல்லுன்னு சொன்னா மணிமேகலை துறவு என்று சொல்ல தெரியணும். இவர் மதுரை கூலவாணிகன் சீத்தலை சாத்தனார். முழு பெயர் சீத்தலை சாத்தனார் அப்படிங்கிற பெயர் தான் நிலைச்சிட்டு. சரி, இப்ப நம்ம அடுத்து 10வது வினாவிற்கு செல்லலாம். சீவக சிந்தாமணி எந்த சமயத்தை சார்ந்த நூல்? 50 2 சொன்னேன், சிலப்பதிகாரம், மணிமேகலை, அடுத்து 3வது சீவக சிந்தாமணி தான். இந்த சீவக சிந்தாமணியை எழுதியவர் யாருன்னு கேட்டா திருத்தக்க தேவர். ஞாபகத்துல வச்சுக்கணும். இது முழுவதும் விருத்தப்பாவுல எழுதிய ஒரு காப்பியம். அது இதையும் ஞாபகத்துல வச்சுக்கணும். இங்க என்ன கொடுக்குறான், இந்த சீவக சிந்தாமணி எந்த சமயத்தை சார்ந்த நூல் அப்படின்னு கேக்குறாங்க. இந்த சீவக சிந்தாமணி சமண சமயத்தை சார்ந்த நூல். இதுக்கு முன்னாடி பார்த்த மணிமேகலை பௌத்த சமயத்தை சார்ந்த நூல். அப்ப திருத்தக்க தேவர் ஒரு சமண துறவி. அவர் இயற்றிய சீவக சிந்தாமணி ஒரு சமண காப்பியம். சரி, இப்ப நம்ம அடுத்து 11வது வினாவிற்கு போகலாம்.
யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என பாடியவர் யார்? ரொம்ப எளிதான கேள்வி. அடிக்கடி இந்த பாடல் வரிகள் நம்முடைய நினைவுல ஓடிக்கிட்டே இருக்கிறது தான். யாமறிந்த மொழிகளிலே அப்படின்னு ஒருத்தர் கெத்தா சொல்றாருன்னா, அவர் தமிழ், ஆங்கிலத்தை தவிர பிற மொழிகள்லையும் புலமை பெற்றவராக தான் இருக்க முடியும். அப்படி புலமை வாய்ந்த ஒரு கவிஞரா இங்க இருந்தவர் யாருன்னு கேட்டா, நம்முடைய தேசிய கவி, முண்டாசு கவி அப்படின்னு அழைக்கக்கூடிய பாரதியார் தான். அவர்தான் அந்த பாடலை பாடியவர். பல மொழிகளை கற்ற பாரதியார் தமிழ் மொழியின் இனிமையை வியந்து இவ்வாறு பாடினார். அவர் அப்படி பாடினதுனாலதான் அதை வந்து உலகம் வந்து ஏத்துக்கிட்டு. நம்ம அப்படி சொல்லியிருந்தோம்னா ஏத்துக்காது. ஏன்னா நமக்கு அந்த மாதிரி பல மொழிகள் தெரிந்திருக்க வேண்டிய அவசியம், தெரிந்திருப்பது அவசியம். சரி, இப்ப நம்ம அடுத்து 12வது வினாவிற்கு போகலாம். அன்பு நான் ஒப்புரவு கண்ணோட்டம் வாய்மையோடு இவ்வடிகள் இடம்பெறும் நூல் எது? அன்பு நான் ஒப்புரவு கண்ணோட்டம் வாய்மையோடு. இப்படி இத பாக்குறப்பயே நமக்கு இது வந்து எதுன்ற தெரியுது, திருக்குறளா தான் இருக்கும் அப்படின்னு நம்ம மனசுக்குள்ள ஒரு எண்ணம் ஓடுது. அது அந்த எண்ணம் தவறான எண்ணம் கிடையாது, சரியான எண்ணம் தான். அது ஒரு மதிப்பெண் பெறக்கூடிய நல்ல ஒரு எண்ணமா தான் அமைஞ்சிருக்கு. இது திருக்குறளில் சான்றாமை என்னும் அதிகாரத்தில் இடம்பெறுகிறது. அன்பு நான் ஒப்புரவு கண்ணோட்டம் வாய்மையோடு அப்படின்னு அந்த திருக்குறள் வந்து ஆரம்பிக்குது. சரி, அடுத்து 13வது வினாவிற்கு போகலாம். உழுவார் உலகத்தார்க்கு ஆணி என கூறியவர் யார்? உழுவார் உலகத்தார்க்கு ஆணி என்று கூறியவர், இதை கூறியவர் யாருன்னு கேட்டிருக்கான். இந்த வரியும் எங்க இருக்கு? திருக்குறள்ல தான் இருக்கு. அப்ப திருக்குறளை எழுதியவர் யாரு? திருவள்ளுவர். அவரேதான் உழுவார் உலகத்தார்க்கு ஆணி என்று கூறியும் இருக்கிறார். அப்ப விடை வந்து திருவள்ளுவர். திருக்குறளில் உழவு அதிகாரத்தில் உழவர்களின் சிறப்பை திருவள்ளுவர் போற்றுகிறார். அடுத்து 14வது வினா. தமிழ் விடு தூது எந்த இலக்கிய வகையை சார்ந்தது? நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், கேள்வியிலிருந்து பதிலையும் நம்ம எடுக்கலாம். அதன் அடிப்படையில பாக்குறப்ப இங்க தமிழ் விடு தூது அப்படின்னு ஒரு இலக்கியத்தோட ஒரு பேரா இருக்கு. சரி, இது எந்த வகை இலக்கிய வகையை சார்ந்தது அப்படின்னு கேக்குறான். அந்த கேள்வியிலே என்ன இருக்கு? தூதுன்னு வந்திருக்கு. அப்ப இது எல்லாம் சிற்றிலக்கிய வகைகளை சார்ந்தது. சிற்றிலக்கியம் மொத்தம் எத்தனை சார் இருக்குன்னா 96 இருக்கு. அதுல ஒரு வகைதான் தூது. இங்க இருக்கிற உலா, பரணி, கலம்பகம் இந்த எல்லா விடையுமே சிற்றிலக்கியத்துல வரக்கூடிய இலக்கிய வகைதான். இது அப்ப இந்த கேள்வியிலேயே பதில் இருக்கு. அப்ப தமிழ் விடு தூது எந்த இலக்கிய வகையை சார்ந்ததுன்னா தூது. தமிழ் விடு தூது என்பது சிற்றிலக்கிய வகைகளில் ஒன்றான தூது இலக்கியத்தை சார்ந்தது. அடுத்து 15வது வினாவிற்கு போகலாம். மதுரை காஞ்சி நூலின் ஆசிரியர் யார்? மதுரை காஞ்சி அப்படிங்கிற அந்த நூலை எழுதியவர் யாருன்னு கேட்டா மாங்குடி மருதனார் தான். மதுரை காஞ்சி வந்து 10 பாட்டு நூல்களில் ஒன்று. இதனை பாடியவர் மாங்குடி மருதனார். அடுத்து 16வது கேள்வி. புறநானூறு எந்த இலக்கிய தொகுப்பில் அடங்கும்? புறநானூறு வந்து எந்த இலக்கிய தொகுப்புல வச்சிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா அது வந்து 8 தொகை தான். அதற்கான சரியான விடை வந்து 8 தொகை தான். அப்ப புறநானூறு எந்த இலக்கிய தொகுப்பில் அடங்கும் அப்படின்னு கேட்டா அது 8 தொகையில தான் அடங்கும். சரி, அடுத்து 17வது கேள்விக்கு போகலாம். திருக்குறள் மொத்தம் எத்தனை அதிகாரங்களை கொண்டது? இது நம்ம எல்லோருக்குமே தெரிந்த ஒரு கேள்விதான். திருக்குறள் வந்து மொத்தம்
எத்தனை அதிகாரம் அதுல இருக்கு அப்படின்னா 133 அதிகாரம் அதுல இருக்கு. ஒவ்வொன்றிற்கும் 10 குறட்பாக்கள் வீதம் 1330 திருக்குறள்களை உள்ளடக்கியதா திருவள்ளுவர் எழுதிய திருக்குறள். இந்த 133 அடியை மறந்துடக்கூடாது. 133 அதிகாரம் இருக்குது. இந்த அதிகாரத்தை கவனத்துல வச்சுக்கிட்டு தான் கன்னியாகுமரியினுடைய அந்த முனை, அது இது இந்திய பெருங்கடல்ல வந்து என்ன பண்ணிருக்காங்க, திருவள்ளுவருக்கு 133 அடி உள்ள சிலை நிறுவப்பட்டிருக்கு. அடுத்து 18வது வினாவிற்கு போகலாம். திருக்குறளில் உள்ள மொத்த குறட்பாக்களின் எண்ணிக்கை எவ்வளவு? இப்பதான் பேசணும் நம்ம. திருக்குறளில் உள்ள மொத்த குறட்பாக்களின் எண்ணிக்கை 1330. அதாவது 133 அதிகாரங்கள் மற்றும் அதிகாரத்திற்கு 10 குறள்கள் என மொத்தம் 1330 குறள்கள் உள்ளன. சரி, இப்ப அடுத்து 19வது கேள்விக்கு போகலாம். திருக்குறளை முதலில் ஆங்கிலத்தில் மொழி பெயர்த்தவர் யார்? இப்படி ஒரு கேள்வி கேட்டாலே நம்ம திருக்குறளோட சம்பந்தப்பட்ட ஒரு நபர் யாருன்னு கேட்டா யாரா இருப்பாங்க? அதாவது தமிழ் மாணவன் என்று பெருமிதத்தோட சொன்ன ஒரு மனிதர், ஒரு ஆங்கிலேயர். யாரு? ஜியு போப்பு தான். ஜியு போப் அவர்கள் 1886ஆம் ஆண்டு திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து வெளியிட்டார். அப்ப ஜியு போப். அடுத்து 20வது வினாவிற்கு செல்வோம் வாங்க. குறிஞ்சி நிலத்திற்குரிய கடவுள் யார்? குறிஞ்சி அப்படின்னால யாது? அது வந்து மலை. அப்ப குறிஞ்சி நிலத்திற்குரிய கடவுள் யாருன்னு கேட்டா யாரு? தமிழ் கடவுள் என்று அழைக்கக்கூடிய முருகன் தான். மலையும் மலை சார்ந்த இடமுமான குறிஞ்சிக்கு முருகனுடைய இன்னொரு பெயர் தான் சேயோன், தெய்வம் ஆவார். சரி, இப்ப அடுத்தது 21. முல்லை நிலத்திற்குரிய கடவுள் யார்? முல்லைங்கிறது காடு. குறிஞ்சி மலை, முல்லை காடு, மருத வயல், நெய்தல் கடல், பாலை மணல். இப்படி ஞாபகத்துல வச்சுக்க வேண்டியதான். வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸி ஆயிடும். முல்லை நிலத்திற்குரிய கடவுள் யாருன்னு கேட்டா முல்லைக்கு வந்து மாயோன். காடு சார்ந்த முல்லை நிலத்திற்கு மாயோன் எனப்படும் திருமாலுக்கு இன்னொரு பேர் தான் மாயோன். சேயோன்னா முருகன், அவர் வந்து குறிஞ்சிக்கு. மாயோன்னா திருமால், அவர் முல்லைக்கு. அப்ப முல்லைக்கு மாயோன், இவர் தான் கடவுள். சரி, அடுத்து 22வது கேள்வியை பார்க்கலாம். மருத நிலத்திற்குரிய கடவுள் யார்? மருத நிலம்ங்கிறது வயலும் வயல் சார்ந்த பகுதிகளும் நிறைந்த இடம். அப்ப இந்த மருத நிலத்திற்குரிய கடவுள் யார் அப்படின்னா யார்? அவரு இந்திரன் தான். வயலும் வயல் சார்ந்த மருத நிலத்திற்கு வேந்தன் எனப்படும் இந்திரன் தான் தெய்வமாவான். இந்திரன், மருதம், இந்திரன். அடுத்து 23வது கேள்வி. நெய்தல் நிலத்திற்குரிய கடவுள் யார்? இப்ப நம்ம வரிசையா பார்த்துட்டோம். முருகனை பார்த்துட்டோம். முருகன் எதுக்கு? குறிஞ்சி. இந்திரன் எந்த நிலத்திற்கு? மருதம். மாயோன் எந்த நிலத்திற்கு? முல்லை. அப்ப அதுல எஞ்சி நிற்கக்கூடிய ஒரு விடை வந்து வருணன் தான். வருண பகவான், வருணனோட சம்பந்தப்பட்டது எது? மழை. அந்த மழை நீர் இறுதியாக சேர்ந்து தங்கக்கூடிய இடம் எது? கடலு. அப்ப அந்த கடலும் கடல் சார்ந்த பகுதியை ஒட்டிய அந்த இடத்துக்கு தான் என்ன பேரு? நெய்தல்னு பேரு. அப்ப நெய்தல் நிலத்திற்குரிய கடவுள் யாருன்னு கேட்டா வருணன்.
கடலும் கடல் சார்ந்த நெய்தல் நிலத்திற்கு வருணன் தெய்வமாக கருதப்படுகிறார். அடுத்த கேள்விக்கு போலாமா? வாங்க போவோம். 24. பாலை நிலத்திற்குரிய கடவுள் யார்? சரி, இப்ப நீங்க பாருங்க, எல்லாத்தையும் பார்த்துங்க. முருகன் கொடுத்துருக்கான், அவரு குறிஞ்சிக்கு தான். இந்திரன் கொடுத்துருக்கான், மருதம். மாயோன் பார்த்துட்டோம், முல்லை. அப்ப இதுல எஞ்சி நிற்பது கொற்றவை தான். அப்ப பாலை நிலத்திற்குரிய கடவுளாக கொற்றவை, மணலும் மணல் சார்ந்த பாலை நிலத்தின் தெய்வம் கொற்றவை. கொற்றவையினுடைய இன்னொரு பேர் துர்க்கை. அப்ப இத நினைவில் கொள்ள வேண்டும். சரி, இப்ப நம்ம அடுத்து 25வது வினாவிற்கு போகலாம். திருவள்ளுவர் பிறந்ததாக கருதப்படும் இடம் எது? திருவள்ளுவர் பிறந்ததாக கருதப்படும் இடம் 2 இடத்த சொல்லுவாங்க. இதுல ரெண்டுமே அதுக்கு எந்த ஆதாரபூர்வமான அண்ணன் ஒண்ணும் இல்லை. அதாவது அவனே கேள்வியிலே விட்டுறான் பாரு, கருதப்படும், பிறந்ததாக கருதப்படும் இடம் தான் கேட்டிருக்கான். அப்ப அது எந்த இடம் அப்படின்னா, சென்னைக்கு அருகில் உள்ள மயிலாப்பூர். திருவள்ளுவர் சென்னையில் உள்ள மயிலாப்பூரில் பிறந்ததாக பொதுவாக கருதப்படுகிறது. அதனாலதான் அந்த ஏரியாவை ஒட்டி வள்ளுவர் கோட்டம், திருவள்ளுவருக்குன்னு ஒரு வள்ளுவர் கோட்டத்தை தமிழக அரசு நிறுவி பராமரித்து கொண்டு வருகிறது. சரி, இப்ப நம்ம 26வது வினாவிற்கு செல்வோம். நாலடியார் எந்த சமயத்தை சார்ந்த நூல்? நாலடியாருங்கிறது எந்த சமயத்தை சார்ந்த நூல் அப்படின்னு கேட்டா, அந்த நாலடியார் இருக்கக்கூடிய பாடல்களை எழுதியவர்கள் சமண முனிவர்கள்னு நமக்கு தெரியும். அப்ப அது சமண முனிவர்கள் எதை பத்தி தான் எழுதியிருப்பாங்க? சமணத்தை பத்தி தான் எழுதியிருப்பாங்க. அப்ப நாலடியார் எந்த சமயத்தை சார்ந்த நூல்னா சமணம். இது ஒரு முனிவரால் பாடப்பட்டதுல நாலடியார் சமண முனிவர்கள் பலரால் பாடப்பட்ட பாடல்களின் தொகுப்பாகும். திருக்குறள்னா திருவள்ளுவர்னு சொல்லிடுறோம், சிலப்பதிகாரம்னா இளங்கோவடிகள்னு சொல்லிடுறோம். ஆனா நாலடியாருக்கு ஒரு தனிநபர் பேர்லாம் சொல்ல முடியாது. ஒரு சமண முனிவர்கள் எழுதுன, அதுல நிறைய எழுதியிருக்காங்க. அது ஆற்றுல அடிச்சுட்டு போய் மிச்சம் எஞ்சி இருந்ததுதான் தொகுத்து அது நாலடியார புத்தகமா வெளிவந்திருக்கு. அதை எழுதினவர்கள் சமண முனிவர்கள் தான். அதுல சொல்லப்படக்கூடிய சமயம் சமணம் தான். சரி, இப்ப நம்ம அடுத்து 27வது கேள்வி பார்க்கலாமா? வாங்க போவோம். தமிழ்த்தாய் வாழ்த்து பாடலை இயற்றியவர் யார்? இதெல்லாம் ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தெரியும். ஆனா சில நேரங்கள்ல இந்த மாதிரி கேள்வி கூட நமக்கு அந்த நேரத்துல தேர்வு நேரத்துல ஒரு பதட்டத்துல அந்த சரியான பதில் வராது. அந்த மாதிரி நம்ம தடுமாறி நிக்க கூடாது. எப்பயுமே நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், ஒரு அப்படி ஒரு தடுமாற்றம் வருது அப்படின்னா, நான் ஒரு ஐடியா, நல்ல ஒரு ஐடியாவே சொல்லியிருக்கேன். என்ன சொல்லியிருக்கேன்? விரிவா, விளக்கமா, கேள்விக்கு நெருக்கமா எந்த பதில் இருக்குதோ அதுதான் அந்த கேள்விக்கான விடை. அப்ப பாருங்க, கவிச்சக்கரவர்த்தி கம்பர்னு தராம வெறும் கம்பர்னு கொடுக்குறாங்க. பாவேந்தர் பாரதிதாசன் கொடுக்காம வெறும் பாரதிதாசன் கொடுக்குறாங்க. அதாவது தேசிய கவி பாரதியார்னு கொடுக்காம வெறும் சுருக்கமா பாரதின்னு கொடுக்குறாங்க. ஆனா ஒருத்தரை மட்டும் டீட்டெயில்டா தர்றாங்க பாருங்க, மனோன்மணியம் பே சுந்தரனார் அப்படின்னு கொடுக்குறாங்கன்னா, எதுக்கு கொடுக்குறாங்கன்னா, அந்த கேள்வியை தயாரித்தவர்களே மவனே இதாண்டா பதில், இத மறந்துடாத அப்படிங்கிற மாதிரி நமக்கு என்ன பண்ணிருக்காங்க, ஒரு ஹிண்ட் கொடுக்குறாங்க. அதை நம்ம அப்சர்வ் பண்ணிக்கணும், புரிஞ்சுக்கிட்டோம்னா ஓகே. அப்போ அதன்படி பார்க்குறப்ப பார்த்தா மனோன்மணியம் பே சுந்தரனார் தான் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடலை இயற்றியவர். அதாவது மனோன்மணியம்ங்கிறது அவர் எழுதிய புத்தகம். அந்த புத்தகத்துல இருக்கிற ஒரு பாடல் தான் இந்த தமிழ்த்தாய் வாழ்த்து பாடல். அது ஒரு நாடக காப்பியம். சரி, 1891 இவர் எழுதிய மனோன்மணியம் என்னும் நாடக நூலில் தமிழ்த்தாய் வாழ்த்து இடம்பெற்றுள்ளது. இனி மறக்கவே மறக்காது. சரி, அடுத்து 27வது கேள்விய பார்க்கலாம். சிலப்பதிகாரம் என்னும் காப்பியத்தின் ஆசிரியர் யார்? ரொம்ப எளிதான கேள்விதான், உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும்.
சிலப்பதிகாரம் என்னும் காப்பியத்தின் ஆசிரியர் இளங்கோவடிகள் தான். சேர மன்னன் தம்பி இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தை இயற்றினார். அரச பதவியை துறந்து எழுதப்பட்ட நூல் தான் சிலப்பதிகாரம். நீதாண்டா அரசனாவன்னு இவரை பார்த்து சொன்னாங்க, இளங்கோவடிகளை பார்த்து. அவர் தம்பி தான், சேர மன்னன் செங்குட்டுவன் தான் அண்ணன். அப்ப சொல்றப்ப அண்ணனை விட்டுட்டு நீதான் அரசு பதவி ஏற்பன்னு ஜோசியக்காரன் சொன்னோன்னே, அன்னைக்கு இருக்கக்கூடிய ஆட்கள் சொன்னோன்னே, அந்த என் அண்ணன் இருக்கிறப்ப இந்த என்னையதான் சொல்றேன், இந்த அரச பதவி எனக்கு தேவையில்லைன்னு சொல்லிவிட்டு துறந்தவர் தான் அவர். அந்த பதவியை துறந்தாலும் மக்கள் மனசுல என்றென்றும் நிலைத்து இருக்கக்கூடிய ஒரு குடிமக்கள் காப்பியம், ஐம்பெருங்காப்பியத்தில் முதன்மையான காப்பியமாக இருக்கக்கூடிய சிலப்பதிகாரத்தை எழுதிய ஒரு அற்புதமான ஒரு கவிஞர் தான் இளங்கோவடிகள். காலத்துக்கும் அவர் பேரு நிலைத்து நிற்பதற்கு காரணம் அவர் எழுதிய அந்த நூல் தான், சிலப்பதிகாரம் தான். சரி, அடுத்து 29வது கேள்வி. இந்த சிலப்பதிகாரம் எந்த வகை இலக்கியத்தை சார்ந்தது? சிலப்பதிகாரம்னு தெரியும், சிலப்பதிகாரமும் தெரியும், இளங்கோவடிகளும் தெரியும். ஆனா அது இலக்கியத்துல எந்த வகையை சார்ந்தது? நாடகமா, உரைநடையா, காப்பியமா, சிறுகதையா அப்படின்னு பாக்குறப்ப கேள்வியிலேருந்து பதில். நம்மளுடைய இன்னொரு ஐடியாவும் சொல்லியிருக்கேன், கேள்வியிலிருந்து பதில். சிலப்பதிகாரம்ங்கிறது என்ன? ஐம்பெரும் காப்பியத்துல ஒன்று அப்படின்னு சொல்றோம். அப்ப ஐம்பெரும் காப்பியம்னு சொல்லிட்டாலே அது எந்த இலக்கிய வகையை சார்ந்திருக்குன்னா காப்பிய இலக்கிய வகைதான். அப்ப இங்க விடை காப்பியம்தான் சரியான விடை. ஐம்பெருங்காப்பியங்களில் முதன்மையானது சிலப்பதிகாரம். இத உரைநடையிட்ட செய்யுள் அப்படின்னு சொல்லுவாங்க, குடிமக்கள் காப்பியம்னு சொல்லுவாங்க. மூவேந்தரையும் குறிப்பிடக்கூடிய நூல் அது. இதுக்கு சிலப்பதிகாரத்துக்கு ஏகப்பட்ட சிறப்பு பெயர்கள் உண்டு. சரி, இப்ப நம்ம அடுத்து 30வது வினாவிற்கு செல்லலாம். மணிமேகலை எந்த சமய காப்பியம்? இது முன்னாடியே நான் சொல்லிட்டேன். நம்ம மணிமேகலை அதை எழுதியவர் சித்தலை சாத்தனார். மணிமேகலைக்கு இன்னொரு பெயர் மணிமேகலை துறவு. சரி, இந்த மணிமேகலை எந்த சமய காப்பியம் அப்படின்னு பார்த்தா அது முழுக்க பௌத்தத்தை, புத்த மத கருத்துக்களை தான் விளக்கி சொல்லும். அப்ப அந்த காப்பியம் முழுக்க பௌத்த மதத்தின் சிறப்புகளை கூறும் ஒரு பௌத்த காப்பியம் தான் அது மணிமேகலை. அடுத்து 31வது கேள்விக்கு போமா? போவோம். கற்றது கைமண்ணளவு, கல்லாதது உலகளவு என்று கூறியவர் யார்? கற்றது கைமண்ணளவு, கல்லாதது உலகளவு என்று கூறியவர் யாருன்னு கேக்குறாங்க. இது பாக்குறப்ப எப்படி இருக்கு? இந்த ஆத்திச்சூடியில வர்ற மாதிரி தான் இருக்கு. அப்ப அந்த ஆத்திச்சூடியோட சம்பந்தப்பட்டவர் யாரு? ஔவையாரு. அப்ப ஔவையார் தான். கல்வியின் எல்லையற்ற தன்மையை ஔவையார் இவ்வாறு விளக்கியுள்ளார்: கற்றது கைமண்ணளவு, கல்லாதது உலகளவு. ஔவையார் தான். சரி, இப்ப நம்ம அடுத்து 32வது கேள்விக்கு போகலாம். அறம் செய்ய விரும்பு என்னும் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது? இந்த கேள்வி ரொம்ப எளிதான கேள்விதான், எல்லோருக்கும் தெரிந்ததுதான். இதுல கண்டிப்பா திருக்குறள் கிடையாது, நாலடியார் கிடையாதுன்னு சொல்லிடுவீங்க. இந்த கொன்றை வேந்தனை இடையில கொண்டு சொருவி இருக்கிறாங்க. அது எதுக்குன்னா நம்மள குழப்புவதற்காக, ஒரு தடுமாற்றம் வரவிப்பதற்காக. கொன்றை வேந்தனா ஆத்திச்சூடியான்னு அந்த நேரத்துல நம்ம தடுமாறி நிற்பதற்காக தான் வச்சிருக்கிறாங்க. ஆனா தடுமாற்றம் இல்லாம நம்ம சரியாக எழுத வேண்டிய விடை எதுன்னு கேட்டா ஆத்திச்சூடி தான். அப்ப இந்த ஆத்திச்சூடி எழுதியவர் ஔவையார் தான். ஔவையார் எழுதிய ஆத்திச்சூடியின் முதல் வரியே அறம் செய்ய விரும்பு. தவறுதலா கொன்றை வேந்தன்னு டிக் அடிச்சிடக்கூடாது. சரி, இப்ப நம்ம அடுத்து 33வது வினாவிற்கு செல்லலாம். தமிழ் இலக்கியத்தில் ஔவை என பொதுவாக அழைக்கப்படுபவர் யார்? ஔவை என பொதுவாக அழைக்கப்படுபவர் யாருன்னு கேட்டாலும் இங்க 4 விடை கொடுக்குறாங்க. காக்கைப்பாடினியார், காரைக்கால் அம்மையார், ஔவையார், ஆண்டாள்னு. இந்த 4 விடைகள்ல ஔவை என்று பொதுவாக அழைக்கப்படக்கூடிய ஒரு நபர் யாருன்னா அது ஔவையார் தான். ஔவையார் ஒரு ஔவையார் இல்ல, சங்க காலம் தொட்டு
இடைக்காலம் வரை ஔவைங்கிற பெயர்ல பல புலவர்கள் இருந்துள்ளனர். ஞாபகத்துல வச்சுக்கணும். சங்க காலத்துல இருந்த ஔவையார் வேற, அப்புறம் இடைக்காலத்துல இருந்த ஔவையார் வேற. இது அப்ப இந்த இதெல்லாம் நினைவில் கொள்ள வேண்டிய ஒன்றுதான். அடுத்து 34வது வினாவிற்கு செல்லலாம். நாச்சியார் திருமொழி என்னும் நூலை பாடியவர் யார்? நாச்சியார் திருமொழி என்னும் நூலை பாடியவர் யாருன்னு பார்த்தா யாரு சொல்லுங்க. உங்கள் மனதில் நீங்கள் நினைப்பதை நான் சொல்லவா? ஆண்டாள் தான். சரியா? 12 ஆழ்வார்களில் ஒருவரான ஆண்டாள் திருப்பாவை, நாச்சியார் திருமொழி ஆகியவற்றை பாடியுள்ளார். திருப்பாவை மார்கழி மாதத்தில் 30 பாடல்கள் கொண்ட ஒரு பாடல் தொகுப்பு. பாவைங்கிற சிற்றிலக்கிய வகையில எழுதப்பட்ட ஒரு நூல் அது திருப்பாவை. நாச்சியார் திருமொழி அவர் எழுதிய இன்னொரு நூல். இந்த ஆண்டாளுக்கு இன்னொரு பேர் என்னது? சூடி கொடுத்த சுடற்கொடி அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. இதெல்லாம் ஏன்னா ஒன்றிலிருந்து இன்னொன்று, இதையும் ஞாபகத்துல வச்சுக்கணும். சூடி கொடுத்த சுடற்கொடி என்று அழைக்கப்படுவோர் யாருன்னு கேட்டா, ஐயோ யாருன்னு தெரியலன்னு காரைக்காலம் மேற போய் டிக்கெடிச்சிடக்கூடாது. ஆண்டாள் தான். அடுத்து 35வது வினாவிற்கு செல்லலாம். ஆண்டாள் எந்த ஆழ்வாரின் வளர்ப்பு மகள் என்று அழைக்கப்படுகிறார்? ஆண்டாள் வளர்ப்பு மகள் தான். அவளை அந்த பொண்ணை வளர்த்து ஆளாக்கி இது பண்ணவர் யாருன்னு கேட்டா பெரியாழ்வார் தான். ஸ்ரீவில்லிபுத்தூர்ல பெரியாழ்வார். இந்த பெரியாழ்வாருக்கு இன்னொரு பேர் விஷ்ணு சித்தர்னு பேரு. அதாவது துளசி தோட்டத்துல ஆண்டாளை கண்டெடுத்து வளர்த்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆண்டாளுடைய வளர்ப்பு தந்தை தான் விஷ்ணு சித்தர் என்று அழைக்கக்கூடிய பெரியாழ்வார். இவர்கள் வாழ்ந்த இடம் தமிழ்நாட்டில் உள்ள ஸ்ரீவில்லிபுத்தூர். ஸ்ரீவில்லிபுத்தூர் வேற எதுக்கு பெயர் பெற்றது? பால்கோவாவிற்கு. ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருக்கிற அந்த ராஜகோபுரம் தான் தமிழ்நாட்டினுடைய லட்சணையில இடம்பெற்றிருக்கு. தமிழ்நாடு அரசுன்னு அந்த கோபுரம் இருக்குல்ல, அந்த கோபுரம் ஸ்ரீவில்லிபுத்தூர் கோபுரம். இதெல்லாம் சமூக அறிவியலோட சார்புடையது. தமிழ் சமூக அறிவியல் எல்லாம் சேர்ந்து ஒரு இதுதான். அப்போ நம்ம அப்படியே கடிவாளம் கட்டின குதிரை மாதிரி இந்த கேள்விக்கு இந்த பதில் தான் அப்படின்னு நினைச்சிட்டு போயிட்டே இருக்கக்கூடாது. வினாக்கள் எடுக்கிறவங்க நமக்கு ரொம்ப ஈஸியாக அப்படியே தூக்கி அப்படியே தட்டில் வச்சுட்டு தாம்பாளத்தில் கொடுத்துட மாட்டாங்க. கொஞ்சம் சுத்தி கித்தி தான் கேட்பாங்க. ஏன்னா இது போட்டி தேர்வு, அப்படிதான் இருக்கும். எந்த விதமான போட்டி தேர்வு எந்த வகையில சுத்தி சுழன்று அடித்தாலும் நம்ம அதை கில்லி மாதிரி வச்சு அடிச்சுட்டு பாயிண்ட் எடுத்துட்டு மார்க் எடுத்துட்டு போயிட்டே இருக்கணும். அவ்வளவுதான் நம்ம எண்ணமா இருக்கணும். ஓகேவா? வாங்க அடுத்து 36வது கேள்விக்கு போலாம். குறள் எந்த வெண்பா வகையை சார்ந்தது? ரொம்ப ஈஸி. பதில பாருங்க. ஆசிரியப்பான்னு கொடுத்துருக்கான், வஞ்சிப்பான்னு கொடுத்துருக்கான், குறள் வெண்பான்னு கொடுத்துருக்கான், களிப்பான்னு கொடுத்துருக்கான். அப்ப இதெல்லாம் பாவினுடைய வகைகள். ஆசிரியப்பா, வஞ்சிப்பா, களிப்பா, வெண்பா. வெண்பால ஒரு வகைதான் குறள் வெண்பா. சரி, இப்ப நான் நம்ம இந்த மாதிரி தேர்வு எழுதும் போதே இன்னொரு ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்கேன். கேள்வியிலிருந்து பதில். கேள்வியில இருக்கக்கூடிய அந்த அந்த கேள்வியில இருக்கக்கூடிய ஏதேனும் ஒரு வார்த்தை பதிலிலும் இருந்தால், அந்த விடையிலும் இருந்தால், அதுதான் அந்த கேள்விக்குரிய சரியான விடையாக இருக்கும். இதெல்லாம் ஒரு சின்ன ஒரு ட்ரிக்கு. அவனே கொடுத்துருக்கான். அந்த சொல்லுவான்ல, நாற்காலிக்கு எத்தனை காலு? 4 காலு. அந்த மாதிரிதான் இதெல்லாம். 8 கால் பூச்சிக்கு எத்தனை காலு? அதுலயேதான் இருக்க கேள்வியிலேயே 8 கால்னு. அதே போலதான் குறள் வெண்பா. குறள் எந்த வெண்பா வகையை சார்ந்ததுன்னா அவனே பதில் கொடுத்துருக்கான், குறள் வெண்பா. அதே நம்மளும் டிக் அடிப்போம். வாங்க. ஈரடிகளால் ஆன வெண்பா குறள் வெண்பா எனப்படும். திருக்குறள் முழுவதும் இவ்விதமே உள்ளது. ரைட். இந்த இடத்துல இன்னொரு தகவலும் சொல்றேன். வெண்பா என்றாலே அது 4 அடிகள் கொண்டதா இருக்கும். அப்ப வெண்பானா சாதாரணமா 4 அடிகள் கொண்ட பாடலா இருக்கும். ஆனா குறள் வெண்பா அப்படின்னு ஏன் பிரிச்சிருக்காங்கன்னா, ஈரடிகள். திருக்குறள் 2 அடி தான், கிட்டத்தட்ட 1.25 அடி தான். 7 சீர்கள் தான் இருக்கும். அப்போ 1.25 அடியில இருக்கக்கூடிய அந்த 2 அடியில இருக்கக்கூடிய அந்த அந்த திருக்குறளுக்கு குறள் வெண்பான்னே பேர்.
கூடுதல் தகவலையும் தெரிஞ்சுக்கிட்டு போயிட்டே இருக்கணும். வாங்க அடுத்த 37வது கேள்வியை பார்க்கலாம். திருக்குறள் எந்த எழுத்தில் தொடங்குகிறது? சரி, திருக்குறள் எந்த எழுத்தில் தொடங்குகிறது? சரி, தமிழ் மொழியில இருக்கக்கூடிய முதல் எழுத்து என்ன? உயிரெழுத்துல ஆதான. அந்த ஆங்கிற எழுத்துலதான் திருக்குறளும் தொடங்கும். அகர முதல எழுத்தெல்லாம். அப்ப திருக்குறள் அகர முதல என அகரத்தில் தொடங்குகிறது. இதுலலாம் குழப்பமே இருக்கக்கூடாது. சரி, இப்ப அடுத்து 38வது வினாவிற்கு போகலாம். திருக்குறள் எந்த எழுத்தில் முடிகிறது? அடுத்த கேள்வி. சரி, தமிழ் எழுத்துக்கள்ல உயிரெழுத்துக்கள் 12. முதல் எழுத்து ஆ. சரி, மெய்யெழுத்துக்கள் 18. அதுல கடைசி எழுத்து என்ன? இன்னு. அப்ப திருக்குறள் எந்த எழுத்தில் முடிகிறது அப்படின்னா இன்னுங்கிற எழுத்துலதான் முடியும். திருக்குறளின் கடைசி குறள் இன்னுல தான் முடியும். இன்னுல எப்படி முடியும்னா அந்த வரி கூடி முயங்க பெறின் அப்படின்னு முடியும். கூடி முயங்க பெறின் அப்படின்னு முடியும். திருக்குறள் புத்தகத்தை எடுத்து பாருங்க, எல்லாருக்கும் பாருங்க. நம்ம திருக்குறள் படிச்சிருப்போம், அதுல இருக்கக்கூடிய ட்ரிக்ஸையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அவர் வள்ளுவர் எழுதியிருக்கிறாரு, ஆவல ஆரம்பிச்சு இன்னுல முடிக்கிறார். சரி, அடுத்து 39வது வினாவிற்கு போகலாம். இதெல்லாம் ரொம்ப எளிதான கேள்விதான். அதுல நம்ம கோட்டை விட்டுருவோம். ஐயே, திருக்குறளை பத்தி என்ன கேட்டாலும் நம்ம எழுதுவோம். ஆனா இந்த 2 கேள்வி பார்த்தோம் பாருங்க. எந்த எழுத்துல தொடங்குது, எந்த எழுத்துல முடியுது, இது நமக்கு நாலேஜுக்கே வராது. இதெல்லாமா கேட்பான்னு நினைச்சு நம்ம பாட்டு கடந்து போயிட்டு இருப்போம். ஆனா அதுதான் கேள்வியா கூட வந்திருக்கு. சரி, இப்ப 39வது கேள்வி. ஓ என் சமகால தோழர்களே என்னும் கவிதையை பாடியவர் யார்? ஓ என் சமகால தோழர்களே அப்படிங்கிற கவிதையை இப்ப நம்ம வாழ்ற இந்த காலத்துல சமகாலத்துல யாராவது இதுல இருக்காங்கன்னு பாருங்க. முதல்ல பாரதிதாசன் இப்ப உசுரோட இருக்காரா? இல்ல. கண்ணதாசன் இல்ல. பாரதி இல்ல. வைரமுத்து இருக்காரு. ரைட்டா? சரியான விடை தெரிந்தவர்கள் நேரா போய் டிக் அடிச்சிருவீங்க. சரியான விடை தெரியாதவர்களுக்காக தான் நான் இந்த மாதிரி தேர்வுல எப்படி அதை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத சொல்றேன். அப்ப அது ஓ என் சமகால தோழர்களே அப்படிங்கிற கவிதையை பாடியவர் யாருன்னா வைரமுத்து தான். இப்போ நம்ம இந்த இந்த நம்ம நம்ம வாழ்ற இந்த சமகாலத்துல வாழக்கூடிய கவிஞரா இருக்காரு. அவர் தான் அதை பாடியிருப்பாரு. கவிஞர் வைரமுத்து அவர்கள் அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சியை போற்றி இக்கவிதையை பாடியுள்ளார். இது 9ஆம் வகுப்புல வருது, பாடமா வருது. அந்த கவிதையை எடுத்து படிச்சு பாருங்க. ஓ என் சமகால தோழர்களே என்னும் கவிதையை பாடியவர் வைரமுத்து தான். அடுத்து 40வது கேள்வி. வைரமுத்து பிறந்த ஊர் எது? வைரமுத்து பிறந்த ஊர் எது? கேள்வி. சரி, வைரமுத்து பிறந்த ஊர். வைரமுத்து பிறந்த ஊர் எது அப்படின்னா நிறைய பேருக்கு இப்ப ஒரு சென்னையில வாழ்ந்துகிட்டு இருக்காரு. அது இப்போதைக்கு அவர் சென்னையில வாழ்ந்துகிட்டு இருக்காரு, அவ்வளவுதான். அது பிறந்த ஊர்ல. திருச்சி இல்ல. அவர் கவிதையெல்லாம் இந்த மதுரை இதெல்லாம் தான் பத்தி இருக்கு. ஒருவேளை மதுரையா இருப்பாரோன்னு நினைப்போம். ஆனா என்ன கொடுத்துருக்கான் நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன்னா, ஒரு கேள்வியில இந்த பதில் சென்னை, திருச்சி, மதுரைன்னு அப்படியே நேர்நேரா கொடுத்துட்டான். ஆனா ஒரு பதில மட்டும் கொஞ்சம் விரிவா கொடுத்துருக்கானா, விளக்கமா கொடுத்துருக்கானா? ஏன் அப்படி கொடுத்துருக்கான் அப்படின்னா அது தாண்டா பதில்னு நம்ம குறிப்பதற்காக தான் இப்படி கொடுக்குறான். அப்ப என்ன கொடுக்குறான்? தேனி மாவட்டம் மேட்டூர் அப்படின்னு கொடுக்குறான். நான் முன்னாடி என்ன சொல்லியிருக்கேன், ஒரு இந்த 4 கேள்வியை பார்க்குறோம், எதுன்னு குழப்பமா இருக்கு அப்படின்னா அந்த 4 பதில பாருங்க. அந்த பதில்ல விரிவா விளக்கமா அந்த கேள்விக்கு நெருக்கமா எது இருக்குதோ அதுதான் பதில். அப்ப தேனி மாவட்டம் மேட்டூர் அப்படின்னு ஏன் இதை விரிவா விளக்கமா தரணும் அப்படின்னா அது அந்த அந்த அவங்க கொடுக்கக்கூடிய ஹிண்டு அதை நம்ம புரிஞ்சுக்கணும்னு சொன்னா. அப்ப அதுதான் விடை. தேனி மாவட்டம். வைரமுத்து தேனி மாவட்டத்தில் உள்ள மேட்டூர் என்னும் கிராமத்தில் பிறந்தார். ரைட். அடுத்து 41வது கேள்வி.
பெரிய புராணம் என்னும் நூலை இயற்றியவர் யார்? இதெல்லாம் ரொம்ப எளிதான கேள்விதான். நீங்களே டக்குன்னு சொல்லிடுவீங்க. பெரிய புராணத்தை எழுதியவர் யாருன்னு கேட்டா சேக்கிலார் தான். 63 நாயன்மார்களின் வரலாற்றை சேக்கிலார் பெரிய புராணமாக இயற்றினார். இந்த பெரிய புராணம் எழுதுவதற்கு மூல காரணமாக இருந்த நூலோட பெயர் என்னன்னா திருத்தொண்ட தொகை. அந்த நூலை வச்சுதான் அதுதான் அந்த நூலை அடியொற்றி தான் இவர் என்ன பண்றாரு, சரி இதே இந்த 63 நாயன்மார்கள் வரலாற நம்ம இன்னும் கொஞ்சம் விரிவா எழுதுவோமேன்னு அவர் எழுதுறாரு. அவர் எழுதின அந்த நூல் தான் பெரிய புராணம். சேக்கிலார் தான். அடுத்து 42. பெரிய புராணம் எந்த நூலை அடிப்படையா, இப்பதான் நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தோம், பெரிய புராணம் எந்த நூலை அடிப்படையாக கொண்டு விரிவாக எழுதப்பட்டது நம்ம பேசிக்கிட்டு இருந்தா திருத்தொண்ட தொகை. இதை பாடியவர் சுந்தரர். சுந்தரர் பாடிய திருத்தொண்ட தொகை மற்றும் நம்பியாண்டார் நம்பி பாடிய திருத்தொண்டர் திருவந்தாதியை அடிப்படையாக கொண்டு எழுதப்பட்டது. அப்ப இந்த பதில இருந்து நம்ம 2 கேள்வி பதிலாம். திருத்தொண்ட தொகையை எழுதியவர் சுந்தரர். திருத்தொண்டர் திருவந்தாதி அப்படிங்கிற நூலை எழுதியவர் நம்பியாண்டார் நம்பி. இந்த 2 நூல்களை அடிப்படையாக கொண்டுதான் சேக்கிலார் பெரிய புராணம்ங்கிற நூலை படைத்து நமக்கு அளித்துள்ளார். அடுத்து 43வது வினாவிற்கு போகலாம். இந்த கேள்வி ஏற்கனவே வந்த கேள்விதான், பரவாயில்ல, இப்ப புதுசா வந்திருக்கு. இதுக்கு நம்ம பதில் எழுதிட்டு போயிருவோம். தமிழில் புதுக்கவிதையின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார்? ஏற்கனவே நம்ம தான் அந்த 2வது கேள்வியே நம்ம வந்துச்சு, மீண்டும் ரிப்பீட்டடா வந்திருக்கு. சரி பரவாயில்ல, யாரு? நான் பிச்சமூர்த்தி தான். தமிழில் புதுக்கவிதையின் தந்தை என அழைக்கப்படுபவர் பிச்சமூர்த்தி தான். அடுத்து 44வது கேள்வி. சீவக சிந்தாமணி என்னும் காப்பியத்தின் ஆசிரியர் யார்? இது அந்த சீவக சிந்தாமணி எந்த சமயத்தை சார்ந்தது அப்படின்னு சொன்னோம்? சமண சமயத்தை சார்ந்த இலக்கியம்னு சொன்னோம். அங்கேயே நான் அதுக்கான பதிலையும் சொன்னேன். இந்த சீவக சிந்தாமணிங்கிற அந்த காப்பியத்தை எழுதின ஆசிரியர் திருத்தக்க தேவர். இவர் சமண முனிவரான திருத்தக்க தேவர் தான் சீவக சிந்தாமணியை இயற்றினார். இதில் இருக்கக்கூடிய இலம்பகம் 13 இலம்பகம் இருக்கு. இது ஒரு மனக்காப்பியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சீவக சிந்தாமணியினுடைய கதாநாயகனா இருக்கக்கூடிய சீவகன் வரிசையா திருமணம் பண்ணிக்கிட்டே இருப்பான். பண்ணிக்கிட்டே இருந்து கடைசியில என்ன பண்ணுவான், வீடு பேரு எல்லாத்தையும் திறந்துட்டு அந்த வீடு பேர் அடையிறத அந்த காப்பியத்தினுடைய மைய கருத்தை அப்படியே வந்துகிட்டு இருக்கும். நிலையாமை தத்துவத்தை சொல்லும். சமண கருத்துக்களை நிறைய இதுல உள்ளடக்கி வச்சிருப்பாரு. எப்படி மணிமேகலையில யாரு சீத்தலை சாத்தனார் பௌத்த கருத்துக்களை உள்ளடக்கி எழுதியிருப்பாரோ, அதே போல சீவக சிந்தாமணியில திருத்தக்கத்தேவர் சமண கருத்துக்களை உள்ள வச்சு அந்த எழுதியிருப்பார். இதுல சிலப்பதிகாரம் இன்ன இன்ன மதம்னு சொல்ல முடியாது. அது ஒரு திருக்குறள் உலக பொதுமுறையாக எப்படி இருக்குதோ அது போல சிலப்பதிகாரம் அப்படிப்பட்ட ஒரு நூல் தான். அது அது இன்ன மதம்னு சொல்லாது. சரி, ஆசிரியர் திருத்தக்கத்தேவர். அடுத்து 45வது கேள்வி. சீவக சிந்தாமணி எத்தனை இலம்பகம்னா உட்பிரிவுன்னு அர்த்தம். எத்தனை இலம்பகங்களை கொண்டுள்ளது? இப்பதான் சொன்னேன், 13. நாமகள் இலம்பகம் முதல் முத்தி இலம்பகம் வரை. அப்ப சீவக சிந்தாமணியினுடைய முதல் இலம்பகம் நாமகள் இலம்பகம். கடைசி 13வது இலம்பகம் முத்தி இலம்பகம், முக்தி அடைகிறது. அந்த சீவகன் முக்தி அடையக்கூடிய அந்த அந்த வரலாறை தான் அது சொல்லும். அடுத்து 46வது வினா. முத்தொள்ளாயிரம் பாடப்பட்ட மூவேந்தர்கள் யார்? ரைட், முடிஞ்சிட்டா? முத்தொள்ளாயிரம். சரி, பாடப்பட்ட மூவேந்தர்கள்னால யாரு? உங்களுக்கே தெரியும், சொல்லுங்க யாரு? சேரர், சோழர், பாண்டியர். கேள்வியிலே மூவேந்தர்கள் அப்ப அந்த மூவேந்தர்கள் இங்க இருக்கிறாங்க, பதில்ல இருக்காங்களான்னு பாருங்க.
இருக்காங்கல்ல. நம்மள நம்மள என்ன பண்றாங்க, குழப்புவதற்காக இந்த பல்லவரையும் நாயக்கரையும் உள்ள சேர்த்துருக்குறாங்க. குழப்பி குழப்பி தப்பா எவனாவது டிக் அடிச்சிருவானோ. நம்ம ஏன் அதுக்கெல்லாம் போகணும்? நம்ம தான் சரியா படித்தவர்களாச்சே. சேர சோழ பாண்டியர்னு கடைசியில விடை இருக்கு பாருங்க, டீல. அதுதான் அதுக்கு விடை. முத்தொள்ளாயிரம் சேர சோழ பாண்டிய மன்னர்களின் சிறப்புகளை பாடும் நூல் முத்தொள்ளாயிரம். அடுத்து 47வது வினா. காஞ்சி என்ற சொல்லின் பொருள் என்ன? காஞ்சிங்கிறத நம்ம முன்னாடியே பார்த்தோம். மதுரை காஞ்சி அப்படின்னு ஒரு 10 பாட்டுல ஒரு நூல் இருக்கு, மதுரை காஞ்சின்னு. அதை எழுதிய ஒரு பேர் யாருன்னு கேட்டாங்க. நம்ம கூட என்ன பண்ணாத, மாங்குடி மருதனார்னு குறிச்சோம். அப்ப இந்த காஞ்சின்னு சொல்றாங்களே, மதுரைங்கிறது தெரிஞ்சிட்டு சார், இப்பயும் இருக்கு சார், பூங்கா நகரம்னு சொல்றோம். 4ஆம் தமிழ்ச்சங்கம் கூட்டப்பட்ட இடம்னு நமக்கெல்லாம் தெரியுது. மதுரையை பத்தி தெரியுது. ஆனா அந்த காஞ்சின்னு இருக்கே, அது என்ன அது அப்படின்னு நமக்குள்ள ஒரு குழப்பம் வரும். காஞ்சின்னா வேற ஒண்ணும் கிடையாது, நிலையாமை. நிலையாமை தத்துவத்தை சொல்வதுதான் காஞ்சி திணை. அந்த காஞ்சி திணையை அடியொற்றி பாடப்படக்கூடிய இலக்கியத்துக்கு பேரு தான் காஞ்சி. அப்படி மதுரையை பத்தி அந்த போர்களை பத்தி சிறப்பித்து பாடினதுதான் மதுரை காஞ்சி. நிலையாமை தத்துவம். இந்த நிலையாமை தத்துவத்தை ஒவ்வொரு மனிதனும் புரிஞ்சிட்டான்னா நிரந்தரம் அப்படிங்கிறத எவனும் சொல்லவே மாட்டான். நான் தாண்டா நிரந்தரம்னு சொல்ல மாட்டான். ஓகேவா? சரி, ரைட், வாங்க போவோம் அடுத்து 48க்கு. மதுரை காஞ்சி நூலில் உள்ள மொத்த பாடல்கள்னா அடிகள், அதனுடைய எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்னு கேட்குறான். இங்க பாருங்களேன், அந்த பதில்ல பாருங்களேன். நேரடியா விடை தெரிஞ்சவங்க டக்குன்னு டிக் அடிச்சுட்டு போயிருங்க. தெரியல சார், கொஞ்சம் குழப்பமா இருக்கு சார் அப்படிங்கிறவங்க மேல பாருங்க 500ன்னு கொடுத்துருக்கான். அடுத்தது பாருங்க 782ன்னு கொடுத்துருக்கான். அப்புறம் பாருங்க 650ன்னு கொடுக்குறான். அப்புறம் பார்த்தா 900ன்னு கொடுக்குறான். எல்லாம் அதாவது 10ன் மடங்குகளாக இருக்குது. ஒன்னே ஒன்று மட்டும் டிஃபரெண்டா 782ன்னு இருக்கு. இது என்ன வித்தியாசமா 2ன்னு கொடுக்குறான்? ஒன்று 780ன்னு கொடுக்கணும், இது ஏன் 2 கொடுக்குறான் அப்படின்னா, ஏன்னா அப்படி கொடுத்தாதான் இது தாண்டா க்ளூ, புரிஞ்சுங்கடான்னு நமக்கு சொல்றாங்க. அப்ப மதுரை காஞ்சி நூலில் உள்ள மொத்த பாடல்களின் எண்ணிக்கை எத்தனைன்னா அந்த 782 தான். மதுரை காஞ்சியில இருக்கிற மிகப்பெரிய 782 அடிகளை கொண்ட நூல் மதுரை காஞ்சி. அதே 10 பாட்டு நூல்கள்ல மிகச்சிறிய நூல் முல்லைப்பாட்டு. அது கிட்டத்தட்ட ஒரு 130 அடிகள் தான். அது இந்த இடத்துல அதையும் ஞாபகத்துல வச்சுங்க. முல்லைப்பாட்டு 130 அடிகளுக்குள்ளதான் இருக்கும். அதுதான் 10 பாட்டு நூல்கள்ல சிறிய நூல். 130 அடிகள் தான் இருக்கும். ஆனா மதுரை காஞ்சி 782 அடிகளை கொண்ட பெரிய நூல். அடுத்து 49வது கேள்விக்கு போகலாம். ஆத்திச்சூடி என்னும் நீதி நூலை எழுதியவர் யார்? ரொம்ப எளிதான கேள்விதான். ஆத்திச்சூடினால யாரு? ஆத்திச்சூடி எழுதியவர் கொடுத்துருக்கான். பாரதியாரும் எழுதியிருக்கிறாரு. அவர் எழுதுறது புதிய ஆத்திச்சூடின்னு எழுதியிருப்பார். ஆனா ஆத்திச்சூடி என்கிற நூலை எழுதியவர் ஔவையார் தான். ஒத்த வரியில தான் இருக்கும். அறம் செய்ய விரும்பு, ஆறுவது சினம் அப்படியே வரும், இயல்வது கரவேல் அப்படின்னு வரும். ஔவையார் எளிய முறையில் நீதி போதிக்கும் ஆத்திச்சூடியை எழுதினார். பிற்காலத்துல பாரதியார் என்ன பண்றாரு, புதிய ஆத்திச்சூடின்னு எழுதுறாரு. அவரை அடியொற்றி பாரதிதாசனும் புதிய ஆத்திச்சூடின்னு எழுதுறாரு. அப்புறம் நிறைய பேர் இப்ப இருக்கக்கூடிய கவிஞர் பெருமக்கள் சில பேர் அறிவியல் ஆத்திச்சூடின்னு எழுதியிருக்கிறாங்க. அதெல்லாம் வந்திருக்கு. ஆத்திச்சூடிங்கிறது என்னன்னா ஒற்றை வரி பாடல் தான், ஒற்றை வரி தான். திருக்குறள் 2 வரியில சொல்லக்கூடிய ஒரு செய்தி இருக்கும். ஆத்திச்சூடி ஒரு வரி செய்தி தான், ஒரு வரி கவிதை. திருக்குறள் 2 வரி கவிதை, அப்படி எடுத்துங்க. சரி, அப்ப ஆத்திச்சூடி எழுதியவர் ஔவையார். சரி, அடுத்து 50வது வினாவிற்கு போகலாம். அறிவுடையார் ஆவதறிவார் என்னும் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? அறிவுடையார் ஆவதறிவார் அப்படின்னு வர்றப்ப இந்த இந்த வரிகள் எங்க இருக்குன்னா
ஏதோ திருக்குறள்ல இருக்கிற வரி மாதிரி தான் சார் இருக்குது அப்படின்னு உங்க மனசுக்கு படுது. அதேதான் விடை. திருக்குறள் தான். திருக்குறளில் அறிவுடைமை என்னும் அதிகாரத்தில் இந்த வரிகள் இடம்பெற்றுள்ளன. அவ்வளவுதான். அப்ப 50 கேள்விக்கான பதில நம்ம ஒரு 50 நிமிடங்கள்ல முடிச்சிருக்கிறோம். சரி, இப்ப நம்ம இந்த மாதிரி தேர்வுல நம்ம எழுதுனதுல எவ்வளவு மார்க் வந்திருக்கு? அக்யூரசி ஸ்கோர் 50 அவுட் ஆஃப் 50. 50க்கு 50, அப்ப 100% நம்ம வெற்றி பெற்றிருக்கிறோம். இதே வெற்றி தான் எதிர்வரக்கூடிய ஆசிரியர் தகுதி தேர்விலையும் நீங்களும் இந்த தமிழ் உள்ளிட்ட பல்வேறு பாடங்கள்ல அந்த தேர்வை செம்மையாக முடித்து 100% வெற்றி அடைய வேண்டுமாய் உங்களை அன்போடு வாழ்த்தி தற்போது விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உங்கள் மணிகணேசன்.